அம்மு, சாரதா பாட்டி. ஆமா சாரதா. நிவின், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் தாத்தா. வாங்க வாங்க உட்காருங்க. இருங்க, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இல்ல இருக்கட்டுங்க. உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போறதுக்காக தான் வந்தோம். மாப்பிள்ளை வீட்ல இல்லைங்களா? விஜய் மேல ரூம்ல தான் இருக்காமா. இதோ வர சொல்றேன். அப்பா இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இதோ அப்பாவே வந்துட்டாரு. வாங்க அத்தை. வாங்க நிவின். எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம் மாப்பிள்ளை. உட்காருங்க. இப்பதான் பிரதர் வந்தோம். விஜய், உங்க அத்தை ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அத நீ வந்தாதான் சொல்வேன்னு இருக்காங்க. என்ன விஷயம் அத்தை? எல்லாம் நல்ல விஷயம்தான் மாப்பிள்ளை. இத்தனை நாள் நாம எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோமோ அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. காவேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. என்ன அத்தை சொல்றீங்க? உங்களுக்கும் காவேரிக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ற மாப்பிள்ள. பா, அம்மா உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டாங்களாம்ப்பா. அம்மோ, உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஓகே சொன்னது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை பத்தி எவ்வளவு நல்ல விதமா சொன்னாங்க தெரியுமா? உங்க அப்பா ரொம்ப நல்லவரு, இப்பதான் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன்னு அப்படியே அன்பை அள்ளி வீசிட்டாங்க. இத்தனை வருஷமா நீங்க காவேரி இல்லாம வாழ்ந்ததும் குழந்தை அம்மா இல்லாம கஷ்டப்பட்டதும் போதும். இனி நீங்க 3 பேரும் ஒன்னா ஒரு குடும்பமா வாழ போறீங்க. நாங்க அதை பார்த்து மனசு நிறைய போறோம். காவேரி கிட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கேட்டா இந்த நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். உடனே நம்ம குடும்ப ஜோசியத்தை பேசி அடுத்த முகூர்த்தம் என்னைக்குன்னு பார்க்க சொல்றேன். அன்னைக்கே விஜய் காவேரியோட கல்யாணத்தை வச்சுக்கலாமே. கண்டிப்பாங்கய்யா. நாங்க சொன்ன நினைச்சதையே நீங்களும் சொல்லிட்டீங்க. வர முகூர்த்தத்திலேயே நாம அவங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம். எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் கல்யாணம். ஜாலி. ஆமாடிய தங்கம். ஹலோ, என்ன பார்க்கணும் பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியாவே நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? என்ன விஷயம்னு சொல்லுங்க. காலையில அத்தை எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அத்தையா? ஐயோ, ஒவ்வொரு சந்தோஷத்துல வளரிட்டேனோ. எங்க அம்மாவையா சொல்றீங்க? ஆமாங்க, உங்க அம்மாவை தான் சொல்றேன். இனிமே அவங்க எனக்கு அத்தை தானே, அந்த உரிமையில சொன்னேன். நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டதா அத்தை வந்து சொன்னாங்க. வீட்டுல அதை எல்லாரும் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த விஷயத்துல சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு இன்னும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி உறுதியா ஒரு முடிவை சொல்றேன்னு தான் நான் அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்குள்ள அவங்க அவசரப்பட்டு உங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டாங்க. இன்னும் என்னதாங்க உங்களுக்கு என் மேல டவுட்? என்ன ரொம்ப நல்லவன்லாம் சொன்னீங்களா? நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஆனா ஒருத்தர் நல்லவரா இருக்கிறதால மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட நமக்கு பிடிக்கணும்ல. அப்ப இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு ஓகே இல்லையா? ஆஹா, அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. அப்போ ஓகே தானே அர்த்தம்? புரியுது. அதை வெளிப்படையா சொல்றதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது, அப்படித்தானே? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நம்ம வீட்ல முடிவு பண்ண மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே தான். இருந்தாலும் இன்னும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இன்னமும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துதான் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுங்க. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த டிலே பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது.
நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்பவே எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியணும், இன்னும் நான் உங்களை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு வகையில முட்டாள்தனம் தான் போல. வீட்டுல முடிவு பண்ண மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலேயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு எனக்கும் சம்மதம் தான். நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு மேலயும் டிலே பண்ணாம ரொம்ப டைம் எடுத்துக்காம நம்ம வீட்ல முடிவு பண்ண மாதிரி அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இதுல முழு விருப்பம் தான். தாத்தா, ம் நம்ம வீடா இது? ஆமாண்டா. அப்படியே நம்ம இத்தனை நாள் இங்க வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல நாம இங்க வர்றதுக்கான அவசியம் ஏற்படல, அதனால வரல. இப்போ உங்க அப்பாவோட கல்யாணத்துக்காக திரும்ப நாம எல்லாரும் இங்க வரணும்னு இருந்திருக்கு போல. இன்னைக்கு சித்திக்கு நம்ம எல்லாரும் மெஹந்தி வச்சு விட போறோமா? மெஹந்தி மட்டும் இல்ல, பாட்டு டான்ஸ்னு இன்னைக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனே இருக்கு. ஏ ஜாலி 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 ஐயா ஜாலி. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ம், வா காவேரி. நீங்க முதல்ல உள்ள போங்கம்மா, நாங்க வரோம். என்னாச்சுடி? கல்யாணம் பண்ணிக்க போறவங்க அவங்களுக்குள்ள ஏதோ தனியா பேசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. காவேரி, நீயும் விஜயும் பொறுமையா பேசிட்டு வாங்க, நாங்க உள்ள போறோம். வாடி போலாம். வா யமுனா, நர்மதா வாங்க. சரிக்கா, இது வரோம்.